அனைவருக்கும் வணக்கமுங்க. 23 தலப்படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் 30ஆம் தேதி பிளான் பண்ணோம். விதி மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது சமாளிக்க முடியல. மங்காத்தா படம் ரிலீஸ், அஜித்துடைய படம் வெளியே வந்ததால திரௌபதி 2 படம் ஓடவில்லை அப்படி என்று இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் புலம்பி தள்ளி ஒரு வீடியோ போட்டிருக்கார். அஜித் படம் வந்ததால திரௌபதி 2 ஓடவில்லை என்பது அர்த்தமில்லை, அதுக்கு வேற காரணங்கள் உண்டு. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதாவது கடந்த 23ஆம் தேதி காலையில் கரெக்டாக 12 மணிக்கு நான் கோயம்பேடு ரோகிணி தேட்டருக்கு திரௌபதி படம் பார்க்க போகிறேங்க. வாசல்ல போகிறேன், கூட்டம் பயங்கரமாக இருக்கு. என்னடா இது, இந்த படத்துக்கு அவ்வளோ கூட்டம்னு உள்ளே போனால் திரௌபதி 2ங்கிற ஃபேனரே அங்கே இல்லை. எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தா அஜித்துடைய போட்டாவாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா மங்காத்தா படம். கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். சரி, அப்போது இந்த திரௌபதி படம் போட்டிருக்கா போடலையா அப்படின்னு ஒரு யோசனையிலே அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன். ஒருத்தர் என்னுடைய தோழர், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை பார்த்துக்கிட்டேன். அண்ணே படம் ஓடுதா ஓடலையான்னு கேட்டேன். ஏங்க வாங்கங்க உள்ள ஓடுதுன்னாரு. அப்போ தான் எனக்கு உயிர் வந்தது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஏஜிஎஸ்ல புக் பண்ணி 1/4 மணி நேரத்தில் அங்கேருந்து கால் வந்துச்சு. திரௌபதி 2 படம் ஓடவில்லைன்றான். ஏன்னு கேட்டேன். டிக்கெட்டே சேல்ஸ் ஆகவில்லை, ஓடலை அப்படின்றான். ஏன்னா ஒரு படத்துக்கு 15 பேராவது டிக்கெட்டை புக் பண்ணணுமா, ஆனால் அங்கே 3 பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நான் இங்கேயும் பார்த்து மிரண்டுட்டேன். அப்புறம் சரி உள்ளே போக முடியல. அஜித்துடைய ரசிகர்களுடைய ஆரவாரம், ஒரே உசுலடி சத்தம், உள்ளே போக முடியல. கஷ்டப்பட்டு உள்ளே போனால் ஒரு சின்ன தியேட்டரில் போட்டுட்டாங்க. 150 பேருக்குள்ளே தான் அதில் சேரே இருக்கு. அங்கே போய் உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன், சம்பந்தம் இல்லாமலே கை தட்டுறானுகோ, உசுல் அடிக்கானோ. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த படத்தில் 150 பேரில் 149 பேர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நான் ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது எனக்கு புரிந்து விட்டது. சரிங்க, படம் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மீண்டும் தொடரும்னு போட்டிருக்கு. என்னடா இது, இதை பார்க்குறதே இவ்வளோ பெரிய விஷயம், இதில் வேற இன்னும் தொடருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் வரேன். பேட்டி எடுக்காங்க. அந்த பேட்டிலையும் நான் சொன்னேன், உண்மை சம்பவம் அப்படின்னு தான் அவர் சொன்னார், கொண்டு வந்தார். அது என்னன்னு சரியாக நமக்கு தெரியல. பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்க எல்லாரும் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற வன்னியர் சமுதாயத்து மக்கள் ஆஹூ ஆஹூ ஆஹூன்னு குதிக்கிறாங்க. படம் அப்படி இருக்கு படம். சரி, அதை நம்ம சொல்லவே கூடாது. இப்போ இந்த படம் ஓடாத காரணம் என்னன்னு தெரியுமா? அப்படியே இருந்து இந்த படத்தை தமிழ் சமுதாயத்து மக்கள் எல்லாரும் பார்க்கலாம் இருந்தால் படம் அழகா ஓடி இருக்கும். இது வன்னியர் சமுதாயத்தினுடைய கதை. இஸ்லாமியர்களை அவர்களுடைய அந்த கதையை பற்றி எடுத்திருக்கோம். இஸ்லாமியர்கள் அப்போ இந்துக்களை கொடுமைப்படுத்தியதை காமிச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால வேற சமுதாயத்து மக்கள் இந்த படத்தை பார்க்கவே போல. தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகட்டும், தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை சமுதாயமாக ஆகட்டும், இஸ்லாமிய சமுதாயமாகட்டும், யாருமே படம் பார்க்க போகணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணமே தோணலை. காரணம், இந்த படத்தினுடைய விமர்சனம். வன்னியர் சமுதாயத்து படம், வன்னியர் சமுதாயத்து மக்கள் பார்த்தாலே ஓடிடும் அப்படி என்று எடுக்கப்பட்ட படம் தான் இது. அதாவது மோகன்ஜி என்ன நினச்சிக்காருன்னா, தேவர் கதைகள் நிறைய ஓடுதே, அதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தின் கதையும் ஓடுமே அப்படின்னு தான் இந்த படத்தை அவர் இயக்கியுள்ளார். ஆனால் தேவர் சமுதாயத்து கதைகளை பார்ப்பதற்கு விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா சமுதாயத்து மக்களும் பார்ப்பான். கதையில் ஒரு உயிரோட்டம் இருக்கும், உண்மையான கதை இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. எதுலேயுமே
நீங்கள் உண்மை சம்பவம்னு இதில் நீங்கள் சொல்லவே முடியாது, ஆதாரமே கிடையாது. யாரோ ஒருவர் எழுதிய புத்தகத்தை வைத்து எழுதிய படம் தான் இது. இன்னொன்றுங்க, இப்போ காடு வெட்டியார் ஐயாவை பற்றி 2 படம் வந்துச்சு, 2 படமும் ஓடவே இல்லை. அது எல்லா சமுதாய படமும் ஓடிடாது. ஸோ அப்படி சமுதாய படம் ஓடிடும் அப்படி என்று எடுத்த இந்த திரௌபதி 2 படம் ஓடாததற்கு காரணம் அந்த படத்தை இயக்கிய மோகன்ஜி தான் என்று சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் மங்காத்தா படம் வந்ததுக்கும் திரௌபதி 2 ஓடாததுக்கும் காரணமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் நல்ல படமாக, நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்லுகிற படமாக, நல்ல கலகலப்பாக எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய படமாக இருந்தால் அந்த படத்துக்கு விளம்பரங்களே வேண்டாம். ஏங்க, டிஆருடைய படம் ஒருதலை ராகம் படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படம் போட்ட புதுசில் ஓடவே இல்லை. ரயிலுக்கு நேரமாச்சு, அதுவும் அப்படித்தான், அதுவும் ஓடவே இல்லை. அதே மாதிரி கார்த்திக் உள்ளத்தை அள்ளித்தான் 2 நாளாக கூட்டமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஒரு மிகப்பெரிய மெகா ஹிட் படமாச்சு. அது காரணம் என்ன? படத்தில் மசாலா இருக்கு, மக்கள் பார்ப்பாங்க. ஓடிச்சா ஓடலையா? ஸோ அப்படி மக்களுக்கு பிடிக்கணும் படம். வேண்டாத வெறுப்பாக ஒரு ஜாதியை கொண்டு வந்து ஒரு கதைக்குள்ள திணிச்சு இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, நாங்கள் அப்படி வாழ்ந்தவர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரைகள், நாங்கள் எங்களுடைய சமுதாயம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், இந்துக்களுக்காக பாடுபட்டவர்கள் அப்படி என்று திணித்து கொண்டு படத்தை காட்டுவதன் காரணமாகத்தான் இந்த திரௌபதி 2 படம் டோட்டலாக ஃபெயில் ஆகிவிட்டது. அதனால் மோகன்ஜி அவர்கள் இனி எடுக்கக்கூடிய படங்கள் நீங்கள் தயவு செஞ்சு சமுதாய படங்களை எடுக்காமல் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக எடுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளும் டிசி துரைபாண்டியன். நன்றி, வணக்கம்.